15,000 கோடி ஊழல் நடக்கும். இது வளமையாக நடக்கிறது. திமுக, அதிமுக, தாவேக யாரு வந்தாலும் நடக்கும். கண்டிப்பா அவர் வழியாக அவருக்கு தெரியாமல் 60,000 கோடியில் 15,000 கோடி எங்கே போயிருக்குன்னு அவருக்கு தெரியும். இன்னொரு பெரிய ரகசியம் என்னன்னா 15,000 கோடி இபி அமைச்சர் எடுத்துகிட்டு போயிருக்கு. இதுக்கே இபி துறை சேர்மன், இபி இணை செயலாளர், மின்சாரத்துறை அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாம் இதுக்கு உடம்பு. பாஜக நினைத்திருந்தால் திமுக அத்தனை அமைச்சர்களையும் ஜெயிலில் போட்டிருக்கு. அவர்களுக்கும் அதிலே பங்கு வாங்கி லஞ்சத்தில் அவர்களுக்கும் பங்கு. நாக்பூர் வரை போது லஞ்சம். Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 45,800 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல ரூபாய் 397 கோடி முறைகேடு நடந்திருக்கு சார். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? இபியினுடைய மொத்த ஆண்டு வரவு செலவு 60,000 கோடி. 60,000 கோடியில் 25% ஏறக்குறைய ஒரு 60,000 கோடியில் 15,000 கோடி. நீங்கள் 6 கால் 1.5 15,000 கோடி ஊழல் நடக்கும். இது வளமையாக நடக்கிறதா. திமுக, அதிமுக, தாவேக யாரு வந்தாலும் நடக்கும். நீங்கள் அனல் மின்சாரத்திற்கு நிலக்கரி இப்போ கொள்முதல் இந்தோனேஷியாவில் செந்தில் பாலாஜி 2021 ஆட்சி அமைத்தவுடன் 3 லட்சம் டன் நிலக்கரியை காணோம்னார். ஒரு அறிக்கை பத்திரிகையில் வந்து எல்லாரும் பார்த்துருக்கலாம். எப்படி 3 லட்சம் டன் நிலக்கரி காணாமல் போகும்? இதற்கு முன்பு இருந்தவர் அதிமுக மந்திரி தங்கமணி குமாரபாளையத்தில் ஓட்டுக்கு 8,000 ரூபா கொடுத்தார். 2 லட்சம் ஓட்டுக்கு 160 கோடி கொடுத்தார். சாதாரண பத்திரம் எழுத்தாளர், அதற்கு முன்பு லாரி புரோக்கர். அப்போது மக்கள் காசை கொள்ளையடிப்பதற்கு தான் மந்திரி ஆகிறான், மக்கள் காசை கொள்ளையடிப்பதற்கு தான் எம்எல்ஏ ஆகிறான். எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த கேள்வி கேட்பாடும் இல்லை. அப்போது 3 லட்சம் டன் நிலக்கரி எங்கே போனதுன்னு செந்தில் பாலாஜி 471 நாள் தியாகி. எங்கே இருந்தார்? ஜெயிலில் இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபா போயிட்டு இருக்குது. யாருக்கு போகுது? செந்தில் பாலாஜிகிட்ட போகலை. இப்போ யாருக்கு போகுது? செந்தில் பாலாஜிக்கு தெரியும். ஒரு பாட்டலுக்கு 10 ரூபா. விஜயபாக்கு டான்ஸ் ஆடினார். இப்போ அந்த டான்ஸ் ஆடி முடிஞ்சுது. இப்போ அந்த 10 கோடி ரூபா யாருக்கு போகுதுன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. ஆட்சி கை மாறி காட்சி ஆட்சி எல்லாம் மாறி போச்சு. அப்போது மின்சார துறையில் 3 லட்சம் டன் நிலக்கரியை வாங்காமலே 3 லட்சம் டன்னுக்கான நிலக்கரிக்கான பணத்தை திருடி கொண்டார்கள், கொள்ளையடித்து கொண்டார்கள். அது அப்படி தான் சொல்லணும். செந்தில் பாலாஜி வந்த பிறகு அதில் பாதியை வாங்கிட்டார். எதில்? கொள்ளையடித்த பணத்தில் பாதியை வாங்கிட்டார். ஆளுக்கு 1 லட்சம் டன் நிலக்கரி. இல்லைன்னா எங்கே போயிருக்கணும்? தங்கமணி சிறைக்கு போயிருக்கணும். இப்போ வரை வெளியே வந்திருக்க முடியாது. நீதிமன்றத்தில் நிரூபித்தால் அவருக்குலாம் ஒரு குறைஞ்சபட்ச மக்கள் காசை கொள்ளையடிக்கிற அவருக்கு ஒரு 200 வருஷம் கிடைக்கும். எங்கே? ஆயுள் தண்டனை. ஒரு 10 ஆயுள் தண்டனையாவது கிடைக்கும். அப்போது இதையெல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் எந்த விஜிலன்ஸ், எந்த லஞ்ச ஒழிப்புத்துறையும் அதிமுக பக்கம் போகாது. போச்சா? 5 ஆண்டு காலம் போகலை. ஏன்? திருடியதை 2 பேரும் பங்கு போட்டுக்குவோம். இதுதான் திராவிட ஆட்சி. இப்போ அனல் மின்சாரத்துக்கு தேவையான நிலக்கரி தட்டுப்பாடு. போன ஆட்சி எல்லாம் ஜீரோக்கு வச்சுட்டு போயிட்டான். இப்போ 14,000 மெகாவாட்டு வேணும் ஒரு மாதத்துக்கு தமிழ்நாடு முழுக்க. சிறு குறு தொழிலெல்லாம் நாளுக்கு நாள் தொழிற்சாலை விரிவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. அதுக்கு மின்சாரத்துக்கு உற்பத்தி செய்வதற்கான திட்டம் வேணும். சோலார் பவர் ஒரு ஏக்கராக்கு 35 லட்சம் ரூபா கொடுத்தா தான் மந்திரி கையெழுத்து போடுவார். இப்போ மின்சாரத்துறை சேர்மன் யாருன்னா ராதாகிருஷ்ணன். அவர் முன்பு பெரிய ஊழல் மந்திரியான புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்கிட்ட அவர் தான் சுகாதாரத்துறை செயலாளர். இப்போ இபி சேர்மன். கண்டிப்பாக அவர் வழியாக அவருக்கு தெரியாமல் 60,000 கோடியில் 15,000 கோடி எங்கே போயிருக்குன்னு அவருக்கு தெரியும். இன்னொரு பெரிய ரகசியம் என்னென்னா, செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இல்லை.
ஆனால் 1020 அமைச்சராக இல்லை அவர். 471 சிறையிலிருந்து வெளியே வந்தார். வந்த பிறகு கோப்புகள் எல்லாம் கரூருக்கு போய் கையெழுத்து போட்டு கோப்புகள்லாம் கரூருக்கு போய் அவர் பார்த்த பிறகு தான் அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசும் போக்குவரத்து துறை 1020 துறை அமைச்சர் முத்துசாமியும் கையெழுத்து போடுவாங்க. இதுக்கு எங்கேயும் போய் சாட்சி தேவையில்லை. இப்போ நம்ம அருண் ஐபிஎஸ் இருக்கார். அந்த துறை செயலாளர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த துறையினுடைய அண்ட்ரஸ் இணை செயலாளர்கள் இவர்களை விசாரித்தால திமுக ஆட்சி காலத்தில் இந்த கோப்புகளெல்லாம் எங்கே போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தது? கையெழுத்து போடுறது அமைச்சர், கோப்பை பார்ப்பது யார்? செந்தில் பாலாஜி. அப்போது இவ்வளவு ஊழல் நடக்குது. 375 கோடி ரூபா ஊழல்னு ஒரு செய்தியை நமக்கு மக்களுக்கு பத்திரிகையில் கொடுக்குறான். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து 1000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்க சார். அதில் வந்து 30 நிறுவனம் வந்து பங்கேற்றிருக்கு. அந்த 30 நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அமௌண்ட்டாக கோட் பண்ணியிருக்காங்க. அதே ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3000 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 31 நிறுவனம் வந்து பங்கேற்றிருக்காங்க. அதில் 30 நிறுவனம் ஒரே அமௌண்ட்டாகவும் ஒரு நிறுவனம் மட்டும் கம்மியான அமௌண்ட்டை வந்து கோட் பண்ணியிருக்காங்க சார். இது வந்து கூட்டு சதியாக நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் நீ நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அறிவு இருக்குது, உங்களுக்கு அனுபவம் இருக்குது. இது கூட்டு சதி தான். கூட்டு சதி நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல, கூட்டு சதி தான். அதான் நான் சொல்லுவேன், 60,000 கோடியில் 15,000 கோடி இபி அமைச்சர் எடுத்துகிட்டு போயிடுவார். இதுக்கே இபி துறை சேர்மன், இபி இணை செயலாளர், மின்சாரத்துறை அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாம் இதுக்கு உடந்தை. எல்லாம் உடந்தை. ஏதோ எறும்பு தின்னுருச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நீங்கள் தமிழ்நாடு பட்ஜெட்டு மொத்தம் 2.5 லட்சம் கோடி. இதில் 40% 1 லட்சம் கோடி அப்படியே திருடிக்குவான். இந்த திராவிட இயக்கங்கள் அப்படியே திருடிக்குவான். யார் கேட்கறது? மத்திய அரசில் பங்கு வாங்கிக்கிறான். பிஜேபியும் இதில் பங்கு வாங்கிக்கிறான். பிஜேபி சென்ட்ரல் விஜிலன்ஸ் இருக்கா, மத்திய புலனாய்வுத்துறை இருக்கா, அங்கே வேலை பார்க்குற அத்தனை பார்ப்பன அதிகாரிகள் தான். பார்ப்பன அதிகாரிகளுக்கு தெரியாமல் இந்தியாவில் அணு கூட அசையாது. அப்போது பாஜக நினைத்திருந்தால் திமுக அத்தனை அமைச்சர்களையும் ஜெயிலில் போட்டிருக்கலாம். போடலையா? அவர்களுக்கும் அதில் பங்கு வாங்கி லஞ்சத்தில் அவர்களுக்கும் பங்கு. நாக்பூர் வரை போகுது லஞ்சம். அப்போ இந்த மக்களை யார் காப்பாற்றுறது? எல்லா துறையிலும் லஞ்ச லாவணியம், மத்திய அரசு செய்கிற லஞ்ச லாவணியம் ஊழல் அத்தனையும் மாநில அரசாங்கத்தினுடைய சிபிஐக்கு தெரியும், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவர்களுக்கு தெரியும், ஐபி இன்டெலிஜென்ட் பியூரோ அவர்களுக்கு தெரியும். எல்லாமே மத்திய அரசாங்கம், உளவுத்துறைகள் அத்தனை பேருக்கும் தகவல், நீங்கள் முழு பேருக்கும் தகவல் தெரியும். அப்போது இந்த ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரும் விரும்பவில்லை. மாநில அரசும் விரும்பவில்லை, மத்திய அரசும் விரும்பவில்லை. இப்போ இந்த மின்சாரத்துறையில் செயற்கையாக மின் தட்டுப்பாடு உருவாக்கப்படுகிறது. ஏன்? தனியார் கொடுத்தலாம் முடிவு பண்ணிட்டான். இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு? பீஸ் கேரியர் பிடிங்கிட்டு போயிடறாங்கிறாரு. ஆமாம், சாவடியில் வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், இதே போல் செந்தில் பாலாஜி காலத்தில் அணில் கடிச்சு வச்சிருந்தார். இது தெரியுமா? அப்புறம் எலி கடிச்சு வைக்கும், மின்சார உயர கொசுலாம் கடிச்சு வைக்கும். இவர்கள் தாயா கொசு. அமைச்சர்களும் துறை செயலாளர்களும் அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி இவர்களுக்கு தெரியாமல் எந்த ஊழலும் நடக்காது. அதிகாரிகள், அரசியல்வாதிகள் 2 பேரும் கூட்டுத்தான் இந்த மின்சாரத்துறையில் பல ஆயிரம் கோடி கொள்ளை, பல ஆயிரம் கோடி கொள்ளை. நீங்கள் இப்போ ஸ்மார்ட் மீட்டர் அது 3,08,00,000 வீட்டுக்கு கொடுக்க போகிறான். இந்த மீட்டர் நீங்கள் வெளி மார்க்கெட்டில் விசாரிச்சிங்கன்னா 40% குறைவாக கிடைக்கும். ஆனால் 40% நீங்கள் விலை உயர்த்தி போட்டு இது அப்படியே எங்கே போயிடும்? அமைச்சர், முதலமைச்சர் வீட்டுக்கு போயிடும். அந்த அதிமுக பேரில் ஊழல் பண்ணதை வந்து திமுக எதுவுமே கண்டுக்கல நம்ம சொல்லியிருந்தீங்களே சார். இப்போ திமுக இது ஊழல் பண்ணியிருக்காங்களா சார்? அது தாவேகா வெளி கொண்டு வர நினைக்கிறீங்களா சார்? கொண்டு வராது. அதனால ஸ்டாலின் வீட்டுக்கு விஜய் போனார். போய் நீங்கள் செஞ்ச ஊழல் நான் கண்டுக்க மாட்டேன், நான் செய்கிற ஊழல் நீங்கள் கண்டுக்காதீங்க. இதுதான் ஒப்பந்தம் 2 பேருக்கும். யார் வீட்டுக்கு போய்? இந்நாள் ஊழல், இந்நாள் ஊழல், 2 ஊழலும் எழுதி கொண்டு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல திமுக மேலே? எத்தனை ஊழல் வேணும்? எத்தனை நேற்று கையெழுத்தாயிருக்கு. எங்கே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்
ஒரு நகராட்சிக்கு 300 கோடி ரூபாய் வருஷத்துக்கு குப்பை அள்ளுகிற கான்ட்ராக்ட். அது 300 கோடியில் 30 கோடி கூட செலவு பண்ண மாட்டான். எத்தனை 16 நகராட்சிகளுக்கு, தூத்துக்குடி, கரூர், திண்டுக்கல், இப்படி நகராட்சி 16 நகராட்சி இருக்குது தமிழ்நாட்டில். 300 கோடி ரூபாய் வருஷம் குப்பை அள்ளுறதே இல்லை. 300 கோடியாக கொடுக்குறான். குப்பை அள்ளுறவன் பாவம் 500 ரூபாய்க்கு இந்த தலித்துக்கள்லாம் அள்ளுறான். தலித் தலைவர் திருமாவளவன் அவன்கிட்ட கண்டெய்னர் வாங்கிட்டு வந்தால் போயிடுறான். 16 நகராட்சிகளுக்கு அதே 300 கோடி ரூபாய்க்கு 320 கோடி ரூபாய் அபோவ் 20%, 360 கோடி ரூபாய்க்கு அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க. சுகன் சிங் பேடி அவர் தான் நகராட்சி துறை ஆணையாளர். இவருக்கும் 5000 கோடி ரூபா கான்ட்ராக்டு அதே திமுக ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்கல்ல, உபீஸ் சதக்கு ஜலால் அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. குப்பை அள்ளுறதுக்கு ஜெர்மன்லேருந்து ஆள் வரணுமா? இங்கே இருக்கிற குப்பை அள்ள மாட்டானா? சுத்திகரிப்பு தொழிலாளி சுத்தம் பண்ண மாட்டானா? ஜெர்மன் கம்பெனிக்காக கொடுக்கணும்? அவன் தான் மொத்தமாக வெளிநாட்டில் இவர்களுடைய லஞ்ச பணத்தை அங்கே முதலீடு பண்ணிடுறான். அப்போ இதை விசாரிக்கணுமா இல்லையா? விஜய் விசாரிக்கணுமா இல்லையா? புஷி ஆனந்தும் சுகன் சிங் பேடியும் எங்கே பாண்டிச்சேரி வச்சு ஒப்பந்தம் போட்டு 5000 கோடி ரூபாய் ஒப்பந்தம் யாருக்கும் தெரியாமல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நிறுவனங்களுக்கு திமுக யார்கிட்ட கொடுத்து காசு வாங்கிச்சோ அதே நிறுவனங்களுக்கு உபீஸ் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 10% எல்லாரும் கமிஷன் கொடுப்பான். எவ்வளோ ஆச்சு? 500 கோடி வந்துருச்சு. புஷிக்கு சுகன் சிங் ககன் சிங் பேடி 2 பேருக்கு எவ்வளோ வந்திருக்கு? 500 கோடி வந்திருக்கு. அவர் லூதியானாவில் மெடிக்கல் காலேஜ் கட்டுறாரு. இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியும், உதயநிதிக்கு தெரியும். அப்போது இதை யார் கண்டிக்க? மக்கள் சுத்தல கொள்ள போகுது. திமுக ஆக இருந்தால் அதிமுக ஓட்டு போட்டான், அதிமுக திமுக ஓட்டு போட்டான், 2 பேர் ஆக இருந்தால் இவருக்கு ஓட்டு போட்டான். எந்த நடவடிக்கையும் இல்லையே, எந்த நடவடிக்கை இல்லையே. லஞ்ச ஒழிப்புத்துறை நேர்மையான அதிகாரி அருண், அவர் என்ன வேலை செய்கிறாரு? போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? ஏதாவது வேலை ஆரம்பிச்சிருக்காரா? எந்த வேலையும் பவர் இருக்குது உங்களுக்கு, ஆனால் வேலை செய்யக்கூடாது. திமுக ஸ்டைல் இது. நேர்மையான அதிகாரியை போட்டுருவான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில், அவர் வேலை செய்யக்கூடாது, பேசாமல் படுத்துக்கணும், சாப்பிட்டு படுத்துக்கணும். சுதாகர் ஐபிஎஸ்ஸை கொண்டு கோயம்புத்தூர் ஐஜியாக போட்டாங்க. எதுக்கு? கொடநாடு வழக்கை விசாரிக்க சொல்லி. அவரும் விசாரிக்க சொல்லுவாங்கன்னு 1 வருஷம் காத்திருந்தார். 1 வருஷம் எந்த வேலையும் நடக்கலை. அவர் மத்திய அரசு வேலைக்கு போயிட்டார். இப்படித்தான் திமுக அதிமுக ஊழல் செய்வதை மக்கள் மாற்று சக்தியாக தாவேகா தேர்ந்தெடுத்தான். தாவேகா 2 பேரும் செய்ததை தொடர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் சார், அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை அவங்க. நாங்கள் வந்து போன வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டோம் ப்ரொமோஷன் கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் 2 பேர் சஸ்பெண்ட்லாம் பண்ணியிருக்காங்களா சார்? ஆனால் இதை நம்ம எப்படி சார் பார்க்க முடியும்? அதாவது எஸ்பி 100 கோடி லஞ்சம் வாங்கியிருப்பான். ஏட்டையா 500 ரூபா வாங்குவான், அவனை பிடிச்சிக்கும். ஏட்டையா எவ்வளோ வாங்குவான்? ஏட்டையா எவ்வளோ தான் கொடுப்பான்? 500 ரூபா தான் கொடுப்பான். இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து 10 ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போயிருக்கு. எவ்வளோ 1000 கோடி ஊழல் நடந்தது ஏன் நிர்மல்குமாருக்கு தெரியாதா? விஜிலன்ஸ் கமிஷனர், விஜிலன்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஜிபியாக இருக்கார் அருண் ஐபிஎஸ், அவருக்கு தெரியாதா? 4 பேரை போலீஸ் ஸ்டைலில் ஐஸ் பாரில் படுக்க வச்சா 15,000 கோடி கண்டுபிடிச்சிடலாம். தெரியாதா நிர்மல்குமாருக்கு? நிர்மல்குமாருக்கு பாஸாக இருக்கிற விஜய்க்கு தெரியாதா? அப்போது இந்த ஹார்ட் டிஸ்க் காணா போனதுக்கு பின்னாடி மிகப்பெரிய லஞ்ச லாவணியம் ஊழல், பல கோடி, பழைய கான்ட்ராக்டு, இப்போ இது ஸ்மார்ட் மீட்டர் ஊழல், பல விஷயம் இருக்குது. அது எப்படி காணா போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல? எதுக்கு உங்களுக்கு அரசாங்கம்? அரசாங்கம் தேவையில்லையே சார். கால அவகாசமும் கேட்குறாங்களா சார்? ஆமாண்டா, 5 வருஷம் கால அவகாசம் இருக்குது, அது வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். இராணுவம் என்ன பண்ணும்? கால அவகாசம் கேட்குமா? போலீஸ் என்ன பண்ணும்? கால அவகாசம் கேட்குமா? சிஆர்பி பார்டரில் என்ன பண்ணுவான்? கால அவகாசம் கேட்பானா? யாரை ஏமாத்துறவன் தாங்க கால அவகாசம் கேட்பான். நீங்கள் ஸ்டாலினை போய் பார்க்கும்போதே கதை முடிஞ்சுது இவர் கதை. நீ செஞ்ச ஊழலை நான் கண்டுக்க மாட்டேன், நான் செய்கிற ஊழலை நீ கண்டுக்காது. நீ முன்னாள் ஊழல், நான் இந்நாள் ஊழல். ரமேஷ், ஹெச்ஆர்என்சி அமைச்சர் ரமேஷ் போய் அங்கே பஞ்சாமிர்தம் கிண்டுறான்ல, அவனை போய் பிடிக்கிறார். 4000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டான். 3000 கோடிக்கான தங்க நகை உருக்கப்பட்டு பாலமாக அரசு கஜானாவில் வைக்கப்பட்டதும் செய்தி. இப்போ அதையே காணாமா? எவ்வளோ 3000 கோடிக்கு எவ்வளோ டன்னு?
அதை பிடிக்கணும். ஏன்னா பஞ்சாமிரதம் கிண்டிட்டு இருப்பான் பேரிச்சம்பழம் கொட்டையோட, அவனை போய் பிடிக்கிறாரு. இதான் செய்தி. தங்க எங்கய்யா? புருஷன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடப்பான், கை வராது கால் வராது, கடவுளே காப்பாற்றுறான் முருகா. திருச்செந்தூர் கொண்டு தாலியை கழட்டி போடுவான் பொம்பளை. தாலி பல 1000 தாலி சேர்ந்து அதெல்லாம் சேகர் பாபு காலத்தில் உருக்குனாங்க. பாலமாக பத்திரமா வைக்கிறதாக. உங்களை யார் உருக்க சொன்னால்? அது எங்கே இருக்குது? இன்றைக்கு வரைக்கும் எந்த செய்தியும் இல்லையே, எந்த செய்தியும் இல்லை. பார்ப்பனர்களை நீங்கள் போய் லஞ்சம் வேணான்னு ஒரு ஐயரை பிடிச்சிங்கன்னா ஒட்டுமொத்த ஐயரும் கோயிலை பூட்டிகிட்டு போயிடுவான். அதனால் ஐயர் பக்கமே போகல. அவரே ஒரு ஐயர். யார்? ரமேஷ். கோயில் ஏழை எளிய மக்கள் கொடுத்த அந்த தங்கம் எங்கே? 3000 கோடிக்கான தங்கம். எத்தனை டன்னு? ஒரு டன்னு எனக்கு தெரிஞ்சு 500 கோடி வரும். அப்போது 3000 கோடினா ஏறக்குறைய 3000 கிலோ தங்கம் எங்கே போச்சு? இதைத்தாயா பிடிக்கணும். ஊதுபத்தி விற்கிறவன், பஞ்சாமிரதம் விற்கிறவன், குங்குமம் போட்டு விற்கிறவன், புளியோதரை விற்கிறவன், தயிர் சாதம் விற்கிறவன், லட்டு விற்பானல, கார வடை விற்பானல, தட்டு வடை, அவனை போய் பிடிக்கிறீங்க. அப்போது இதுக்கு இன்னும் அவகாசம் வேணுமா? ஒரு மாதம் பத்தாதான்? போலீஸ் விஜிலன்ஸ் கமிஷன் அருண் ஐபிஎஸ் கொடுத்தீங்கன்னா 3 நாளில் ஹார்ட் டிஸ்க் வந்துடும், தங்கப்பாலம் வந்துடும். ஏன்னா அவரும் அதில் இருந்தால்தான். இதுதானே அரசு. அரசு சனி ஞாயிறில் நாட் ரீச்சபிளில் போயிட்டா தமிழ்நாடு மக்கள் நாட் ரீச்சபிள் தான். சார் நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை மட்டும் பார்க்க போகலையே, நிறைய பேரையும் பார்த்துருக்காரு இல்லையா? ஆனால் எப்படி பர்டிகுலராக இதை மட்டும் சொல்ல முடியும்? ஜெயலலிதா கருணாநிதி வீட்டுக்கு போச்சா? கருணாநிதி ஜெயலலிதா வீட்டுக்கு போச்சா? எங்கேயாவது நடந்திருக்கா? இல்லை. ஏன்? இதுதான் அரசியல். எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் அரசியலே தவிர எதிர்கட்சி போய் சரண்டர் ஆகுது என்ன ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்க? தீய சக்தி அழிக்க வேண்டிய சொன்னீங்களா இல்லையா? மேடையில் எத்தனை தடவை சொன்னீங்க? அழிக்க வேண்டிய சக்தி தீய சக்தினா மக்களுக்கு, வெகுஜனங்களுக்கு தீயவை செய்வவன் தான் தீய சக்தி. அப்போ தீய சக்தி வீட்டுக்கு போகிறீங்க. தீய சக்தி வீட்டுக்கு ஏன் போகிறீங்க? எங்களை காட்டி கொடுத்துடாதீங்க. ஏன்னா எல்லா கதையும் அவருக்கு தெரியும். 75 ஆண்டு கால ஊழல் அது. இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதனால் எது நடந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள், மக்கள்கிட்ட சொல்லிடாதீங்க. இதுதான் காம்ப்ரமைஸ். சரி, முக்கியமாக வந்து செந்தில் பாலாஜி எடுத்துக்கலாமே. அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில வழக்குகள்லாம் இருக்குது இல்லையா? இப்போ இதுவும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவரோட பொலிட்டிக்கல் கரியர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் தான் திமுகவினுடைய மேற்கு மண்டல தளபதி. இதெல்லாம் வர வரத்தான் அவருக்கு இன்னும் பதவி உயரும். சார் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு சார். அதாவது இப்போ அண்ணாமலை வந்து பாஜக வெளியே வந்தார்ல சார், அந்த இடத்துல நிரப்புவதாகவும் சில ஸ்பெகுலேஷன்லாம் வந்துட்டு இருக்கு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% ஓட்டு வாங்கினா அவர் பெரிய தலைவர். பாஜக மூளை, அமித்ஷா ஆலோசகர், மோடி தத்துப்புள்ளை. இங்கே தான் பாஜக தான் இந்த மக்களுக்கான எதிரியான கட்சியாக. மோடியா லேடியா 37 சீட் ஜெயலலிதா கிடைக்கும். பாஜக வந்துடும் பூதம் 40 சீட் கிடைக்கும். இதில் அண்ணாமலை இந்த அடையாளத்தோடு வந்தால் சைபர் தான் கிடைக்கும். அண்ணாமலை அடித்து வைத்திருக்கிற மக்கள் திமுகலேருந்து திருடின பணத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கார். இதை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு அரசியல் வேணும் அண்ணாமலைக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் அடையாளத்தோடு யார் வந்தாலும் இங்கே அரசியல் பண்ண முடியாது. இவர் எதிர்த்து அரசியல் பண்ணலாம். விஜய் என்ன சொன்னார்? பாசிசம் பாயாசம்னார். அதனால தான் கிறிஸ்துவர்கள் ஓட்டு போட்டான், முஸ்லீம் ஓட்டு போட்டான், தலித் ஓட்டு போட்டான். அதிமுக ஒரு ஓட்டு இல்லை. ஏன்? பாஜகவோடு இருந்ததுனால தான் அதிமுக தொடர் தோல்வி. எந்த முஸ்லீம் அதிமுக ஓட்டு போடுறதில்லை, எந்த கிறிஸ்துவர்களும் அதிமுக ஓட்டு போடுறதில்லை, எந்த தலித்துகளும் அதிமுக ஓட்டு போடுறதில்லை. அவ்வளோ எங்கே ஓட்டு போடுறான்? திமுகவுக்கு. அப்போ இங்கே சனாதன எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டு அரசியல். அப்போ அண்ணாமலை எந்த அடையாளமும் இல்லாத அண்ணாமலை அவர் இன்னொரு தலைவர். யாரை போல்? டிடிவியை போல் ஒரு தலைவர், சசிகலாவை போல் ஒரு தலைவர், வைகோவை போல் ஒரு தலைவர். அவ்வளோதான் அவருக்கு அடையாளமே தவிர ஆட்சியை பிடிக்கிறதோ காட்சியை பிடிக்கிறதோ முதலமைச்சர் ஆகிறதெல்லாம். சரத்குமார் வந்தார்ல, டி ராஜேந்தர் வந்தார், கார்த்திக் வந்தார், ராமராஜன் வந்தார்,
காணாமல் போய் இப்போ எடுப்பு சாப்பாடு எவனா கிடைக்குமான்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா சார் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்லயே வந்து 13 லட்சம் பேர் வந்து ஜாயின் பண்ணாங்களா சார்? பட் அப்படி இருந்துன்னு சொல்ல முடியுமா? பாஜக மிஸ்டு கால் திட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்க. அதில் 1 கோடி பேர் இணைஞ்சாங்க. எதில்? பாஜக அறிவித்த மிஸ்டு கால் திட்டம். பாஜக 1 கோடி ஓட்டு விழுந்துதா? இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறத நீங்கள் ஐபிசியில் போட்டிங்கன்னா குறைஞ்சது 10-20,000 பேர் பார்ப்பான். 2 பேரும் எலெக்ஷன் பண்ணிப்போம். 20,000 ஓட்டு விழுகுமா? விழுகுமா? விழுகாது. 20 ஓட்டு விழுமானே தெரியல. இதுதான் உண்மை. சமையல் செய்வது எப்படி, சிக்கன் பிரியாணி செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டால் 1 லட்சம் பேர் பார்க்குறான். அந்த பிரியாணி மாஸ்டர் எலெக்ஷன் நின்றாருன்னா எவ்வளோ ஓட்டு விழுகும்? பார்த்து 1 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருவானா? இதுதான் அண்ணாமலையும் ஒரு பிரியாணி மாஸ்டர். பிரியாணி செய்வது எப்படி? அண்ணாமலைக்கு எவ்வளோ ஓட்டு விழுகும்னா, ஓட்டுக்கு 2000 கொடுத்தா கூட்டம் சேர்த்தலாம். ஓட்டுக்கு வீட்டுக்கு 2000 கொடுத்தா கூட்டம் சேர்த்தலாமே தவிர ஓட்டு விழுகாது. சார் ஆனா இதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் விஜய் அவர்களையும் வந்து எடை போட்டோம் இல்லையா? இல்ல, விஜய் அதாவது நடிகர் வந்தார் என்ன இல்லை பண்ணுவோம்? விஜயில் நான் என்னுடைய கணக்குப்படி விஜய் 15 முதல் 20% ஓட்டு வாங்குவார் நானே சொன்னேன். அதே போல் அண்ணாமலை 20%லாம் வாங்கினா நீங்கள் திராவிட இயக்கத்தை அன்னைக்கே ஏற கட்டிட்டு போயிடலாம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. திமுக எதிர்ப்பு தான் விஜயை முதலமைச்சராக்கிச்சு. கருணாநிதியை பிடிக்காமல் கருணாநிதி திமுகவில் இருந்தவர்கள் தான் எம்ஜிஆரை முதலமைச்சராக்கினார். எம்ஜிஆருக்கு முடிஞ்சது 87 மரணம், 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டு. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவர் திமுகவை உடைச்சார். வைகோ 7% ஓட்டு வந்தது. வைகோ முடிஞ்ச பிறகு ராமதாஸ் திமுக எதிர்ப்பு தான், அவருக்கு 7% வந்தது. ராமதாஸ் கதை முடியும் போது விஜயகாந்த் திமுக எதிர்த்தார், 14% வந்தது. விஜயகாந்த் முடிஞ்ச பிறகு சீமான் வந்தார், 7%, 8%. வேறு எந்த கொள்முதலும் இல்லை. ஒரே அரசியல் இது, திமுக எதிர்ப்பு தான். விஜய் அதே பாலிடிக்ஸ் தான். திமுகவை எதிர்த்தார், 35% வந்தது. திமுகவை ஆதரித்தார் அண்ணன் திருமா, மொத்தமாக முடிக்கிட்டு போயிடுச்சு. ஆதரித்தவர் எதிர்த்தவர், இதுதான் அரசியல் ரேஷியோ. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open.